வெல்கம் டு இந்தியன் லா டுடே. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் லாஸ் இன் இந்தியா. அதாவது நம்ம பேங்கிங் லா சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் லாஸ் அப்படின்னு கேட்பாங்க, நான் அதர் பேங்கிங் லாஸ் அப்படி இருக்கும். பட் மெயின் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதில் வரக்கூடிய என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன லாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. அதாவது நம்ம ஆர்பிஐ பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்பிஐ பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது எதுக்காக உருவாக்கணும்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும். அந்த சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். அந்த ஆர்பிஐ தான் எல்லா அதர் பேங்க்ஸையும் மேனேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மேனேஜ் பண்ணுற கண்ட்ரோலுக்காகவே ஒரு ஆக்ட், அந்த ஆக்டுக்குள்ளே இந்த பேங்க்குக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட் 1934. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த நேம்லேயே நமக்கு தெரியும் ரெகுலேஷன். ஸோ இந்தியாவில் இருக்க மொத்த பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடக்கணும், என்ன டைமிங், என்ன ப்ரொசீஜர்னு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆக்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆக்ட் தான் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் ஆர்பிஐக்கே மொத்த பவர் கொடுக்குறது. அதாவது ஆர்பிஐ எந்த ஒரு பேங்க்கை வேணாலும் ஓவர்சீ பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் கொடுக்குறதே இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்ட் தான் இது. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பப்ளிக் செக்டார் பேங்க் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வைட் ஸ்ப்ரெட் ஏரியாஸில் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதோட அசோசியேட் பேங்க்ஸும் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேங்க்குக்கு கீழே அசோசியேட் பேங்க்கு நிறையா இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவாங்கோர், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெயின் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் அதுக்கான அசோசியேட் பேங்க்ஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955 கீழே தான் ஸ்டேட் பேங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பேங்க்கை நேஷ்னலைஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆக்ட் 1969 அண்ட் 1980. இந்த ஆக்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது இந்த ஆக்டு கீழே தான். நேஷ்னலைசேஷன் ஆஃப் அப்படின்னா என்னென்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1969 முதல்ல பேங்க்ஸ் எல்லாத்தையுமே நேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆர்டினன்ஸு கீழே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 14 பேங்க்ஸ், அதாவது 14 பேங்க் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் தான் இந்த பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங். அதாவது ப்ரைவேட்டில் இருக்க பேங்க்ஸையும் கவர்மெண்ட் நினச்சா அவங்க அக்யூசிஷன் பண்ணிக்கிட்டு அவங்க கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இதுதான் இந்த ஆக்டோட ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா 14 பேங்க்ஸ் நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட தனி கண்ட்ரோல்லே இருக்கும். அது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தேசியமயமாக்கணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே இந்த ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் கீழே தான் அந்த 14 பேங்க்கையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதாவது நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இந்த மாதிரி ஃபேமஸான பேங்க்ஸ்லாம் இருந்தது எல்லாத்தையுமே பப்ளிக் செக்டாருக்கு நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த அக்யூசிஷன் அண்ட் நேஷ்னலைசேஷனை எதிர்த்து அந்த பேங்க்கோட ஆஃபீஸர்ஸ் அண்டு ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த கேஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்சி கூப்பர் vs யூனியன் ஆஃப் இந்தியா. அதை தான் பேங்க் நேஷ்னலைசேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமஸான கேஸில் தான் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் யாரையும் பப்ளிக் பர்பஸுக்காக இயற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது செல்லும். அதாவது நேஷ்னலைஸ் பண்ணது செல்லும் தான், அதை டீநேஷ்னலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனாலும் ஒரு ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற உரிமை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் அக்யூர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான தகுந்த இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ இவங்க அதை மீறிட்டாங்க, காம்பன்சேஷன் சரியாக கொடுக்கல அந்த ஓனர்ஸ், ப்ரைவேட் ஓனர்ஸ்க்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்கணும், கம்பன்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத பிரேக் பண்ணிடுச்சு.
ஸோ அதனால இவங்களுக்கு சரியான இழப்பீடை கொடுத்துட்டு இவங்க இந்த ஆக்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த கேஸோட சுருக்கம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆக்ட். நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி கரன்சியை வந்துட்டு அதர் கண்ட்ரிஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுங்களா. அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்க கரன்சிக்கு என்ன ஈக்குவலான வேல்யூ அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கான வேல்யூ என்னவோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்துட்டு லீகல். ஒரு ஃபாரின் கரன்சியோட நம்ம இந்தியன் கரன்சி வந்து டைரெக்டாக வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் ஆகாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் கரன்சியை. ஸோ அதுக்கான சட்டத்தை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ அந்த பர்பஸ்க்காகவே இதை வந்துட்டு விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு இருந்துச்சு, அதை ரிப்பீல் பண்ணிட்டு தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஆக்ட் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் நமக்கு நல்லா தெரியும். ப்ராமிசரி நோட்ஸ், அதாவது புறநோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் செக்ஸ். இந்த 3 பற்றியும் சொல்கிறது மட்டும்தான் பேங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து இப்போ டிரான்சாக்ஷன் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செக் அண்டு ப்ராமிசரி நோட்டில் வந்துட்டு கையெழுத்து வாங்குறது, இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடக்கும். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு அதை ப்ரூஃப் என்ன ஆதாரம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ப்ராமிசரி நோட் அப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதை வச்சு தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை போய் பேங்க்கில் கொடுத்தும் நம்ம வந்துட்டு அதை வித்ட்ராயல் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்காக கடனை வாங்கிட்டு அதை இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கிக்கிறதுக்கு தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அது லீகலாக இருக்கணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து சட்டத்துக்கு கீழே வரணும். அதுக்காகவே பேங்கிங் லாவில் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸோ இன்னும் வரைக்கும் அந்த ஆக்ட் வந்துட்டு ஃபோர்ஸில் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது இருக்கிறதுக்கு காரணம் வந்துன்னா அவ்வளோ கேசஸ் அதில் டீல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் தி ரெக்கவரி டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1993. இந்த ஆக்ட் ஆல்சோ நோன் அஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் கொடுத்தது வாங்குறது, அதை மீட்கிறது. அதாவது கடன் கொடுத்துட்டு கடனை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அதாவது சட்டத்தால் நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. முன்னெல்லாம் வந்து இந்த ஆக்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே சிவில் கேசஸ், இந்த மாதிரி மோசடி பண்ணுறது, அது மாதிரி நிறைய கேசஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் டீல் பண்ணுறதுக்காகவே ஒரு தனியாக வந்துட்டு ஒரு ஜுடிஷியல் ஃபோரம் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்காக இந்த ஆக்டை ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, அதாவது RDD BFI அப்படின்னு ஷார்ட் ஃபார்மை சொல்லுவாங்க, இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கடனாளி கடனை வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தாம மட்டும் ஏமாத்தினாலோ இல்லை மோசடி பண்ணிட்டாலோ அதை எப்படி திரும்ப வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த ஆக்ட் கீழே வரும். ஸோ இந்த ஆக்டை தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆக்ட் 1993 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் கீழே தான் DRT டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு படிச்சிருப்போம். DRTங்கிற ஜுடிஷியல் ட்ரிபியூனல், இந்த ஃபோரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த RDDBA ஆக்ட் கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த DRT அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான், அதாவது கடன் கொடுத்தது மீட்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனி வாரியம் ட்ரிபியூனல் அதை வந்து ஆரம்பித்தது இந்த DRT அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நார்மல் சிவில் கேசஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு இந்த ஆக்ட் கீழே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு சில 33 இடத்துல தான் வந்து இப்போ இந்த DRTங்கிறது இருக்குது. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே தனியாக கேஸ் நடத்துகிறது எல்லாமே செப்பரேட் ப்ராசஸ், செப்பரேட் ஜுடிஷியல் ப்ராசஸ் எல்லாமே. இது நார்மல் கோர்ட் மாதிரி இருக்காது. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜட்ஜஸ், ஈக்குவலண்ட் அந்த மாதிரி தான், ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், சேர்பர்சன் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸே இந்த DRTங்கிறது கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆக்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002. அதாவது ஷார்ட் ஃபார்மாக சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் எதுக்காகனா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை மேனேஜ் பண்ணுறது. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னு இந்த ஆக்ட் கீழே தான் படிச்சிருப்போம். ஒரு கடனாளி, அதாவது டிஃபால்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அந்த லோனை திருப்பி செலுத்த தவறிட்டா அதுக்கு பேங்க்கில் நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே கடன் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க லைபிலிருந்து வெளியில் வரணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் அவங்க செக்யூர்ட் லோன் அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா, அதாவது அடமானம் வச்சு ஒரு கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கடனை வந்துட்டு நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி பேங்க் வந்து என்ன ஸ்டெப்பும் எடுக்கலாம். அதாவது அந்த செக்யூரிட்டிஸை வந்து இவங்களே வந்து சேல்ஸ் பண்ணலாம், இல்லை லீஸ் கொடுக்கலாம், இல்லை பொசஷன் எடுக்கலாம்,
அந்த மாதிரி என்ன ப்ரொசீஜர் வேணால் எடுக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் கீழே இருக்க ப்ரொவிஷன்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் அன்செக்யூர்ட் லோன்ஸ், ஸோ செக்யூரிட்டி இல்லாத லோன்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டோம், சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ அது பேப்பர் ஆட்லாம் பார்த்துருப்பீங்க, ஏல அறிவிப்புன்னு விடுவாங்க பார்த்தீங்களா, அதே தான் அந்த ஏலம் விடுற ப்ராசஸ்ஸு அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஆக்ட் கீழே தான் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்பெசிஃபிக் லாஸ் இன் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர்த்து ஒரு சில ஆக்ட்ஸ்லாம் இருக்குது, அதர் ஆக்ட்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். இதை தவிர பேங்கிங் ரிலேட்டடில் என்ன ஆக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட், த செக் ஆக்ட், அப்புறம் ஐடி ஆக்ட்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2002. இந்த ஆக்டில் எதுக்காகன்னு பார்த்தோன்னா இதுவும் வந்து பேங்கிங் லெவலில் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் இது வந்து ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில பர்டிகுலர் கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் கிரைம் அந்த மாதிரிலாம் வருது, அதில் வந்துட்டு பேங்கிங் ரிலேட்டட் தெஃப்ட் அந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா, ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்துட்டு மோசடி பண்ணுறது. இதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா இந்த நெட் பேங்கிங் இந்த ரிலேட்டட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் நடக்கக்கூடியது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஐடி ஆக்ட் நமக்கு தேவைப்படும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அது மாதிரி இந்த செக்ஸ் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இந்த ஒரு சில அதர் ஆக்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கொஸ்டினில் எழுதும்போது நம்ம இதெல்லாம் எழுத தேவையில்லை, இந்த அதர் ஆக்ட்ஸ்லாம். பட்டு முக்கியமான ஆக்ட்ஸ் இது ஸ்பெசிஃபிக் லாஸ்ன்னு சொல்லி நம்ம முன்னாடி சொன்னது எல்லாமே அது வந்து எழுதக்கூடியது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஃபஸ்ட்டு 9 to 10 ஆக்ட்ஸ் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஷார்ட் டெஃபினேஷன் ஓவர்வியூ தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கிட்டாலே இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு கொஸ்டின் கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஸ்பெசிஃபிக் பேங்கிங் லாஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.